இன்றைய செய்தியினுடைய தலைப்பு God of Jacob, யாக்கோபின் தேவன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன், எத்தன் என்று அர்த்தம். எத்தன் என்றும் ஏமாற்றுக்காரன் என்றும் இழிவாக சொல்லப்படுகிற யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் தேவன் எத்தனுக்கு தேவனா? ஏமாற்றுக்காரனுடைய தேவனா? ஏன் வேதம் இப்படி சொல்லுகிறது? யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் உண்டு, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் பிரபு அல்லது இளவரசன் என்று அர்த்தம். இளவரசனின் தேவன், பிரபுவின் தேவன் என்று சொன்னால் அது அழகானது, மேன்மையானது. எத்தனுடைய தேவன் என்று சொல்வது அழகானது அல்ல. ஆனாலும் ஆண்டவர் தன்னை யாக்கோபின் தேவன் என்று அழைக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனத்தில் நம்முடைய கரத்தை நீட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய சஞ்சலத்திலே நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். யாக்கோபு எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் தேவனாலே தள்ளிவிடப்பட்டவன் அல்ல. அவனை தூக்கி அரவணைத்து கண்மனையுமே நிறுத்தின தேவன். நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தேவன் நான் என்று சொல்வதிலே கர்த்தர் சந்தோஷம் அடைகிறார். ஆகையினால் பாவிகளாய் இருந்த நம்முடைய தேவனாக அவன் தன்னை அணைத்துக் கொள்வதிலே அவ்வளவு பெருமைப்படுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு என்கிற பெயர் எத்தன் என்று இருந்தாலும் அவனுக்கு ஒரு புதிய பெயரை கர்த்தர் சூட்டி இருக்கிறார். இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர். இஸ்ரவேல் என்ற பெயர் அவருக்கு இருந்து இஸ்ரவேலே என்று அவரை அழைத்த போதிலும் வேதம் திரும்ப திரும்ப யாக்கோபு யாக்கோபு என்றே சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? யாக்கோபு ஆகிய பழைய சுவாபம், யாக்கோபு ஆகிய பாவ சுவாபம் நம்மை விட்டு நீங்கி போகாது. ஆம், நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். இஸ்ரவேல் என்று நான் நடந்து தெரிந்தாலும், இஸ்ரவேல் என்று கர்த்தர் என்னை அழைத்தாலும், இஸ்ரவேல் என்று புதிய பெயர் இருந்தாலும் எனக்குள்ளே யாக்கோபு இருக்கிறான். எனக்குள்ளே பாவ சுவாபம் இருக்கிறது. அந்த சுவாபம் மேற்கொள்ளாதபடி நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆகவே யாக்கோபு என்று கூப்பிடும் பொழுதே நான் இஸ்ரவேலாய் விளங்குவதற்கு யாக்கோபு தடையாய் இருக்கக்கூடாது என்று அவன் எண்ணி நடக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 1 யோவான் 1 அதிகாரம் 8 முதல் பகுதி. 1 யோவான் 1 அதிகாரம் 8 நமக்கு, யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு, பரிசுத்தமான ஆக்கப்பட்ட நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். எனக்கு பாவமே இல்லை என்று நாம் சொன்னால் அது வஞ்சனை. அது யாக்கோபின் சத்தான், அது வஞ்சனையின் சத்தான். எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் இருந்தாலும் சரி, நமக்குள்ளே பாவ சுவாபம் உண்டு. பாவ சுவாபத்திலிருந்து எந்த மனிதன் விடுதலையாகவில்லை. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பாவ கிரியையிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். பாவ சுவாபம் நம்மிலே தொடர்ந்து இருக்கிறது. அது ஜெயிக்காதபடி நாம் பார்த்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவ அழைப்பு. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற யாக்கோபு ஜெயிக்க கூடாது. நாம் இஸ்ரவேலா என்றைக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த யாக்கோபுவை கர்த்தர் அழைத்து மாம்சீகமான அந்த மனிதனுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், பல விதத்தில் நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய கடைசி சரித்திரத்துக்கு வருகிறோம். அவன் மரணமடைய போகிறான். அதற்கு முன்பு தேவன் அவனுக்கு செய்த சில நன்மைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 46 அதிகாரம் 3-4 அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம்,
அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்து தேசத்திற்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். சஞ்சலம் உள்ள மனிதனாக யாக்கோபு நடந்து கொண்டிருக்கிறான். தான் நேசித்த பிள்ளையாக யோசேப்பை அவன் இழந்து இனி யோசேப்பு என்பவன் இல்லை என்கிற ஒரு பரிதாபமான நிலையில் அவன் இருக்கிறான். எத்தனையோ விதமான வருத்தமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டன. எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து விட்டான். அவனுடைய யுக்திகள், அவனுடைய யோசனைகள் பல தோற்று போயின. இவ்விதமாக அவன் வந்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய கடைசி நாட்களிலே அவனை சந்தித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்போது ஒரு செய்தி அவனுக்கு, இறந்து போனான், இல்லாமல் போய்விட்டான், கொடிய மிருகத்தால் பட்சித்து போடப்பட்டான் என்று இல்லை என்று சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. யோசேப்பு தன் கையினால் உன் கண்ணை மூடுவான். நீ யோசேப்பை பார்த்த பிறகுதான் மரிப்பாய். நீ யோசேப்பை நிச்சயமாய் காண்பாய். இது ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். மறைந்து போன, இல்லாமல் போய்விட்ட, இறந்து போன தன்னுடைய மகனை மீண்டும் சந்திப்பாய் என்றும் அவன் தான் உன் கண்களை மூடுவான் என்றும் கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தார். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரர்கள், அநேக காரியங்கள் முடிந்து விட்டன. இனி இதில் வெற்றி இல்லை. இனி நான் நம்பியிருப்பதில் பயன் இல்லை நீ எண்ணி இருக்கிறாய். ஆனால் தேவனோ தன் அநாதி தீர்மானத்தின்படி மறைவாக ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறார். உலகத்தின் கண்களுக்கு விளங்காத, புரியாத, உலகத்தின் கண்கள் ஒத்துக்கொள்ளாத ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். இன ஜனங்களுடைய நம்பிக்கை யோசேப்பு மரித்து போனான். அவருடைய சகோதரர்களுக்கு இதுவரைக்கும் உள்ள நம்பிக்கை, யோசேப்பு எங்கோ இருக்கிறான், அவனுக்கு மரித்து போனான்னு தெரியும், எங்கேயோ போய்விட்டான், இனி வரமாட்டான் என்று. ஆனால் கர்த்தரோ இந்த தகப்பனுடைய வாஞ்சையை நிறைவேற்றி ஆச்சரியமாக தன் மகனை காணும்படி செய்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களானோ எதிர்பாராத நிலைமையில் நீ அதிசயங்களை காண்பீர்கள். எதிர்பாராத நிலைமையிலே கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி அல்ல. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பை பார்த்த பிறகுதான் நீ கண்களை மூடுவாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். இப்போது யாக்கோபு என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு, தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டான். இதுவரைக்கும் இந்த பேர்சேபாவை விட்டு புறப்பட போகிறான். குட் பை, இனி நான் இங்கு வரமாட்டேன். எனவே ஜனமே, எனக்கு அருமையானவர்களே, நான் போகிறேன். பேர்சேபாவிலே எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு இனி இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று புறப்பட்டு போகிறான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நடக்கும்போது பழக்கங்களை முறிக்க வேண்டியது இருக்கும், பழகினவர்களை விட்டு விலக வேண்டியது இருக்கும். இதயத்துக்கு கசப்பான நிகழ்வு, ஆனாலும் பல உறவுகளை கடந்து போக வேண்டும். யாக்கோபு பல உறவுகளை கடந்து போகிறான். அன்பாக அவனை ஆதரித்த கரங்களை கைகுலுக்கி இனி இங்கு இருக்க மாட்டேன், அவனை விட்டு அவன் போகிறான். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, கர்த்தர் நிமித்தமாக நீ இழந்து போன உறவை குறித்து வருத்தப்படாது. கர்த்தர் நிமித்தமாக நீ இழந்து போன நட்பு, நீ இழந்து போன பாசமான காரியங்களுக்காக வருத்தப்படாது. யாக்கோபு
புறமுதுகு காட்டுகிறான். He turned his back to Beersheba. ஏனென்றால் இனி இந்த ஊரிலே நான் தங்க மாட்டேன் என்று அவன் புறப்பட்டு போகிறான். ஒரு புதிய வழியை கர்த்தர் காட்டுகிறார். வாசியுங்கள். புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். ஆம், இப்பொழுது பெயர்செபாவை விட்டு அல்ல, பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போகிறான். இது சுற்றுப்புறங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டான். இப்போது பெயர்செபாவை போய் ஒரு பலியிடுகிறான். அவன் பலியிடுதான். இனி நான் அல்ல, நீரே. என்னுடைய யுக்தி, என்னுடைய சக்தி, என்னுடைய பலம் எல்லாமே என்னை கைவிட்டு விட்டது என்று சகலத்தையும் பலியிட்டு அவன் தேவ சமூகத்திலே புதிதான ஒரு இடத்துக்கு கர்த்தர் அவனை அழைக்கிறார். புதிய பாதையை கர்த்தர் அமைக்கிறார். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியா, நீ விளங்காத, நீ அறியாத ஒரு புதிய பாதையை கர்த்தர் உனக்கு காட்டுவார். அது என்ன பாதை? நீ எகிப்துக்கு போ. எகிப்துக்கு போய் என்ற சத்தத்தை யாக்கோபு கேட்டு ஈசாக்கு உயிரோடு இருந்திருப்பானால் ஈசாக்கிடத்தில் போய், அப்பா, என்னை ஆண்டவர் எகிப்துக்கு போக சொல்கிறார் என்றால் அவன் சொல்லு, போகாதே, என்னை ஆண்டவர் எகிப்துக்கு போக கூடாது என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். என் தகப்பனாகிய ஆபிரகாம் எகிப்துக்கு போனான், அது அவனுக்கு நலமாக இல்லை, நீ போகாதே. இப்படி தன் குடும்பம் சொல்லி இருக்கும். யாக்கோபை பார்த்து எகிப்துக்கு போ என்று சொல்லும்போது தகப்பன் உயிரோடு இருந்தால் போகாதே என்று சொல்லுவான். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் கர்த்தர் போக விடவில்லை, நீ ஏதோ தவறாக கேட்கிறாய், போகாதே என்றுதான் சொல்லுவான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. எகிப்துக்கு போகாதே என்றார். ஆபிரகாமுக்கு கட்டளை, எகிப்துக்கு போகாதே. அதை மீறி போனான், அவனுக்கு அது நஷ்டமாயிற்று, அது அவனுக்கு சஞ்சலமாயிற்று. ஈசாக்கையும் போக விடவில்லை, ஆனால் யாக்கோபை கர்த்தர் போக விடுகிறார். என் பிரியமான தேவ பிள்ளையே, பழைய அனுபவங்களபடியே நடக்க முயற்சிக்காதே. ஆபிரகாம் போன வழி, ஈசாக்கு போன வழி அல்ல. யாக்கோபுக்கு கர்த்தர் தனித்து பேசுகிறான், நீ எகிப்துக்கு போக வேண்டும் என்று. ஆகையினாலே அவர்களுக்கு சொன்னதுதான் எனக்கு என்றல்ல, உன்னோடு கர்த்தர் தனித்து பேசுவார். ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் யாக்கோபோடும் பேசுகிறார். நீ எகிப்துக்கு போகாது என்று ஆபிரகாமுக்கு சொன்னார், எகிப்துக்கு போகாது என்று ஈசாக்குக்கு சொன்னார், எகிப்துக்கு போ என்று யாக்கோபு சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உன்னோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனியுங்கள். என் அப்பாவுக்கு அப்படி சொன்னார், என் தாய்க்கு இப்படி சொல்லி இருக்கிறார், என் அண்ணனுக்கு இப்படி சொல்லி இருக்கட்டும், உனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், உனக்கு என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று ஒருவருக்கு சொன்னது போலதான் மற்றவருக்கு சொல்லுவார் என்றல்ல. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உன்னை குறித்த நோக்கத்தை உனக்குத்தான் தெரியப்படுத்துவார். ஆகையினால் தெளிவாக என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? யாக்கோபு மிக தெளிவாய் கேட்டான். ஆம், நான் எகிப்துக்கு போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அருமையானவர்களே, அப்படி கீழ்ப்படியும் போது அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 30ஆம் வசனம், 46-30. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். யோசேப்பு தன் கைகளினாலே உன் கண்ணை மூடுவான். இதுதான் வாக்குத்தத்தம். அது நிறைவேறுகிறது. இப்போது யோசேப்பை காண்கிறான். ஆச்சரியமான ஒன்று, மரித்து போனான், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டான், துஷ்ட மிருகம் பட்சித்தது, கிழிந்து போன வஸ்திரம், இரத்த கரைகள், இவையெல்லாம் நினைவுக்கு வந்து இப்பொழுது தன் மகனை உயிரோடு பார்க்கிற காட்சி. அப்போது அவன் சொல்கிறான், என் மகனே, நான் இப்போது மரிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், நான் இப்போது சாவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன்.
வாழ்க்கையில் யாக்கோவுக்கு உலக பிரகாரமாக ஒரே ஒரு லட்சியம், என் மகனை நான் காண வேண்டும். யோசேப்பை இழந்து போனதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய துக்கம். இப்போது கர்த்தர் அவனுக்கு யோசேப்பை காட்டியிருக்கிறார். அவன் உணர்கிறான், என் வேலை முடிந்து விட்டது, உலக பிரகாரமாக என் வேலை முடிந்து விட்டது, இனி நான் பூமியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, நான் புறப்பட்டு போகிறேன், என் வேலை முடிந்தது, நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன். இதுதான் யாக்கோபுடைய உள்ளத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, மரணத்தை குறித்து பயந்த ஒரு எண்ணம் உடையவன் யாக்கோபு. பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்த அவன் இப்பொழுது மரணத்துக்கு தன்னை ஆயத்தமாக்குகிறான். என் வேலை முடிந்து விட்டது, ஆபீஸில் என் வேலை முடிந்து விட்டது, நான் வீட்டுக்கு போக வேண்டும். வேலை முடிந்த பிறகு அலுவலகத்தை சுற்றி கொண்டிராது, வீட்டுக்கு சீக்கிரமாய்ப்போ, நம்முடைய வேலைகள் முடியும், வீட்டுக்கு போக வேண்டும். வீட்டு வாசல் திறந்திருக்கிறது, அப்பா காத்திருக்கிறார், பிள்ளைகளாகி நாம் வர வேண்டும் என்று அப்பா காத்திருக்கிறார். இங்கேயே சுற்றி கொண்டு காலத்தை வீணாக்காதபடி வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் வீட்டுக்கு போக வேண்டும். சஞ்சலமோ பயமோ திகிலோ நம்மை பற்றி பிடிக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரண பயம் இருக்கக்கூடாது. மிகுந்த தைரியமாய் மரணத்தை சந்திக்க வேண்டும். யாக்கோபு யோசேப்பை பார்த்த மகிழ்ச்சி, மை டாஸ்க் இஸ் ஓவர், என் வேலை முடிந்து விட்டது, உலக பிரகாரமாக என் கடமைகள் முடிந்து விட்டன, நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன் என்பதை அவள் தெரியப்படுத்துகிறார். ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் வித்தியாசம், சாதாரண மனிதனுடைய எண்ணங்கள் வித்தியாசம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். செத்த சிங்கத்தை பார்த்திலும் உயிருள்ள நாய்வாசி. செத்து போன ஒரு சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் மேலானது. இது மனிதனுடைய கருத்து. என்ன அர்த்தம் இதில்? நான் நாயாக வாழ்ந்தாலும் சரி, நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்? உயிரோடு இருக்கணும். நாம் அப்படி சொல்ல மாட்டோம். நான் மரித்தாலும் சிங்கமாக மரிப்பேனே தவிர நாயாக வாழ மாட்டேன். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நான் சிங்கத்தை போல மரிப்பேன் கிறிஸ்துவுக்குள்ளாக, உலகத்தின் நாயாக நான் வாழ மாட்டேன். ஆனால் இவன் இங்கே பிரசங்கி மனிதனுடைய கருத்தை சொல்லுகிறான், செத்து போன சிங்கத்தை விட உயிருள்ள நாய் மேலானது. அருமையான பிள்ளை, எவ்வளவு நாயாயிருந்தாலும் சரி உயிரோடு இருக்கணும். எப்படியாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும். நீ நாயாக இருந்தால் தான் உயிரோடு இருப்பாய். சரி, நான் நாயாகவே இருக்கிறேன். அது அல்ல. சிங்கமாய் சாக விரும்புகிறீர்களா, நாயாக ஜீவிக்க விரும்புகிறீர்களா? சிங்கமாக சாகவே விரும்பும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளில் நான் மரணத்தை குறித்து ஏன் பேசுகிறேன் என்றால், மரணம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாய் உண்டு. நாம் எல்லாருமே அதை சந்திப்போம். கர்த்தருடைய வருகை தாமதப்பட்டால் அதை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கு உங்களை இன்றைக்கே ஆயத்தம் பண்ணுகிறேன். நீங்கள் தைரியமாக மரணத்தை சந்திக்கிற சந்ததியாக இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேளுங்கள். ஒருவர் மரணத்துக்கு ஆயத்தமாக இருந்தால் அவன் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஆகையினால் நீங்கள் யாக்கோவுக்கு இனி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிந்து விட்டது. ஆகவே அவன் புறப்பட்டு போக வேண்டும். இனி யாக்கோவுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகையினால் அவன் நான் புறப்படுகிறான். வயதான மனிதன் சிமியோன் தேவாலயத்துக்கு அடிக்கடி வந்து போகிறான். ஒரு நாள் ஆவியானவர் அவனை ஏவுகிறார், சிமியோனே ஆலயத்துக்கு போ. வயதான சிமியோன் எழுந்து ஆலயத்துக்கு போகிறான். எதற்காக? அவனுடைய
ஆத்மாவை ஆவியானவர் ஏவினார். அங்கு போனான். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனை சமாதானமாய் போக விடுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தன் கையில் எடுத்தான். மரியாள் குழந்தையான இயேசுவை கொண்டு வருகிறார். சிமியோன் அந்த குழந்தையை கையில் எடுத்து, ரட்சணியத்தை என் கண்கள் கண்டன, இயேசுவை என் கண்கள் கண்டன, நான் சமாதானமாய் மரிக்கப் போகிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறான்? இதே அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பு நீ மரிக்க மாட்டாய். நீ கிறிஸ்துவை கண்ட பிறகு மரிப்பாய். சிமியோனுடைய வாழ்க்கை, நான் இயேசுவை காண வேண்டும், மேசியாவை காண வேண்டும், இரட்சகரை காண வேண்டும் என்று காலமெல்லாம் காத்திருந்தான். தள்ளாத வயது, தடுமாறுகிற கால்கள், அதோடு நடந்து வந்து குழந்தையை கையில் எடுத்து, ரட்சணியத்தை என் கண்கள் கண்டன, இனி நான் மரிக்க ஆயத்தம். உலகத்துக்கு ஒரு செய்தி, கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பு மரித்து விடாதே. நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஒரு செய்தி, இயேசுவை உன் வாழ்க்கையில் இரட்சகராக காண்பதற்கு முன்பு மரித்து விடாதே என்ற ஒரு செய்தியை நாம் வைத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்றைக்கும் மரணத்துக்கு நாம் ஆயத்தமாகவே இருக்கிறோம். ஏனென்றால் நாம் கண்களை மூடும் போது நம்பிக்கை, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. இதுதான் நம்முடைய ஜீவ நம்பிக்கையாக இருக்கிறது. அதையே யாக்கோபு சொல்லுகிறார். காதிச்சென்பம் என்ற ஒரு தேவனுடைய மனுஷி நாசிஸ் கேம்பில் இருந்தார்கள். அதாவது ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்துகிற அந்த காலத்தில் சிறைச்சாலையிலே இந்த மகள் இருந்தாள். மரணம் குறிக்கப்பட்டது. காரிட்டமும் மரணத்துக்கு குறிக்கப்பட்ட நாள். திடீரென்று சிறை அதிகாரி வருகிறார். காரிட்டனை கூப்பிடுகிறார். சிஸ்டர், இங்க வாருங்கள். காரிட்டன் எண்ணுகிறார். ஆம், எனக்கு மரணம் வந்து விட்டது, நான் உலகத்தை விட்டு பிரியும் நேரம் வருகிறது, என் நேசரை காணப்போகிறேன். இந்த நம்பிக்கையோடு போகிறார்கள். அங்கு இந்த கிளார்க்கு சொல்லுகிறான், காரிட்டன், யூ ஆர் ரிலீஸ்ட், நீங்கள் வெளியே அனுப்பப்படுகிறீர்கள், உங்களுக்கு மரண தண்டனை இல்லை என்று. காரிட்டனுக்கு ஆச்சரியமா இருக்கு. தனக்கு மரணம் குறிக்கப்பட்டிருக்கிறது, தான் மரிக்கப் போகிறோம் என்று எல்லாம் தெரியும். ஆனால் இந்த கிளார்க்கு சொல்லுகிறான், நீ விடுதலை என்று. விடுதலை பெற்று தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டார். That was a clerical error. அது ஒரு தவறு. இன்னொரு பேருக்கு பதிலாக இந்த பெயர் வந்து விட்டது. கொலைக்கு கொண்டு போக வேண்டிய காரிட்டன் விடுதலையாக்கப்படும். ஏனென்றால் நாம் பார்த்தபடி அது மனித தவறு, ஆனால் உண்மையிலே தெய்வ சித்தம். காரிட்டனுடைய வேலை முடியவில்லை. ஆகவே நமக்கு நம்முடைய வியாதி நமக்கு மரணத்தை குறிக்கலாம். ஒரு நீதிமன்றமே நமக்கு மரணத்தை குறிக்கலாம். சூழ்நிலைகள் நமக்கு மரணத்தை குறிக்கலாம். கர்த்தருடைய வேலை பாக்கி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் தப்பி வைப்பார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் மரண கண்ணிகளுக்கும் நிச்சயமாய் தப்பி வைப்பார். காரிட்டன் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், உங்கள் வேலை மிக அதிகமாக இருக்கிறபடியினாலே பாதி வயதிலே கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார். உங்களை கர்த்தர் வைத்து ஆசீர்வதிப்பாராகவே சமாதானமாக இருங்கள். இவ்விதமாக யாக்கோபு தன்னுடைய முடிவை எண்ணி இருக்கிற வேளையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவம். யோசேப்பு சொல்கிறான், அப்பா, நீங்கள் பார்வோனை பார்க்க வேண்டும். பார்வோனையா?
ஆம், உலகத்தின் மிகப்பெரிய ராஜாவில் ஒருவன் பார்வோன், சக்கரவர்த்தி. அவனை நீ பார்க்க வேண்டும். நான் பார்த்து என்ன செய்ய வேண்டும்? எல்லாருமே பார்வோனை பார்த்து போவார்கள். நான் பார்வோனுக்கு கீழே வேலை செய்கிறேன். நீ வந்து பார்த்து ஒரு நல்ல இடம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அங்கு நம்ம குடியிருக்க செய்வான். நீ பார்வோனை வந்து பார் என்று அழைக்கிறான். யாக்கோபு போகிறான். பளிங்கு மண்டபம், கம்பீரமான ஒரு கொலு மண்டபம். உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற ராஜாவாகி ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். எகிப்து நாடு மத்திய திரைக்கடலின் ராணி என்று அழைக்கப்படுகிற உன்னதமான நாடு. அந்த நாட்டில் ராஜா வந்து சாதாரண ஒரு மேய்ப்பனான யாக்கோபு இருக்கிறான். 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோனை கண்டவுடனே எல்லாரும் முகங்குப்புற விழுந்து ராஜாவே வாழ்க என்று வாழ்த்தி அவன் முன்பு பணிந்து நிற்பார்கள். யாக்கோபு வயதானவன் அந்த மகா பெரிய ராஜாவுக்கு முன்பு எழுந்து நிமிர்ந்து நின்று தன் கரங்களை உயர்த்தி, பார்வோனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றான். ஏனென்றால் பார்வோன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, யாக்கோபின் தேவன் எல்லாரையும் விட பெரியவர். ஆகவே அந்த அரண்மனையிலே அந்த தள்ளாத வயதுடைய அந்த மனிதனை நிமிரச் செய்து அந்த சக்கரவர்த்தியை ஆசீர்வதிக்கும்படி அந்த ஏழை மேய்ப்பனை கர்த்தர் பலப்படுத்தினார். அதுபோல நம்மையும் கர்த்தர் எந்த அரசாங்கத்துக்கு முன்பும் எந்த அதிகாரத்துக்கு முன்பும் கர்த்தர் நம்மை கம்பீரமாகவே நிறுத்துவார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்போது யாக்கோபு புறப்பட போகிறான். பார்வோனை விட்டு போகிறான். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். இப்போது பாருங்கள், உள்ளே நுழையும் போது இவன் ஆசீர்வதிக்கிறான், போகும்போதும் ஆசீர்வதிக்கிறான். யாருடைய இரக்கத்தில் யார் இல்லை? பார்வோனுடைய இரக்கத்திலே யாக்கோபு இல்லை. தன்னுடைய மகன் அங்கு முதல் மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட், தேவனது பிள்ளைகளாகிய நாம் இவருடைய இரக்கத்தில் அல்ல, நமது தேவாதி தேவனுடைய இரக்கத்தில் இருக்கிறோம். நம்முடைய சிங்காசனம் கர்த்தருடைய சிங்காசனம். இந்த உலக துறைத்தனங்களோ அதிகாரங்களோ நம்மை ஒன்று செய்ய முடியாது. யாக்கோபு அத்தனை தைரியமாய் நின்று கரங்களை உயர்த்தி பார்வோனை வாழ்த்தினான். பணிந்து நினைந்து எனக்கு இடம் கொடு என்று கேட்கவில்லை. பிரியமானவர்களே, தைரியமாக துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு மதிப்பு கொடுங்கள். ஆனால் அஞ்சி பயந்து நடுங்கி ஒடுங்கி விடாதீர்கள். நம்முடைய கர்த்தரை என்றைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறவர். இப்போது பாருங்கள், பார்வோன் கேள்வி கேட்கிறான். 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். வயது என்ன என்று கேட்கிறான். மிகுந்த வயதுடையவனாய் நிற்கிறான். உமக்கு வயது என்ன என்று. பிரியமானவர்களை, ஒன்று மறந்து விடக்கூடாது. இவர்கள் எல்லாரும் என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள்? மேய்ப்பர்கள். ஜாதி என்ற தொழிலை சொல்கிறேன், பிறப்பினாலே என்ன ஜாதி என்றல்ல, தொழில். இவர்கள் மேய்ப்பர்கள். எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர் என்றால் அருவருப்பு. இஸ்ரவேலருக்கும் மேய்ப்பர் என்றால் அருவருப்பு தான். ஏன் தெரியுமா? மேய்ப்பர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வர மாட்டார்கள். நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல யார் வரமாட்டார்கள். மேய்ப்பர்களை கூப்பிடவே மாட்டார்கள். அவளுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி மேய்ப்பர்களாகிய நீங்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. யாருக்கேனும் சாட்சி சொல்ல வந்தால் பொற்கொள்ளர்களோ வேறு எந்த வேலையை செய்தாலும் வரலாம். அது யார் வரக்கூடாது? மேய்ப்பர் வரக்கூடாது. அவ்வளவு இழிவாக கருதப்படுகிற ஒரு இனம். அந்த இனம்தான் இங்கு நின்று கரநீட்டி உலகத்தின் மிகப்பெரிய ராஜாவை வாழ்த்துகிறது.
தள்ளலாம், அற்பமாய் தள்ளலாம். நீங்க அசுத்தமானவர்கள், அருவருப்பானவர்கள், வேண்டாதவர்கள் என்று ஒதுக்கி தள்ளலாம். ஆனா தேவனது வல்லமை இறங்குமான ஒதுக்கி தள்ளப்பட்டதை ஒதுக்குகிறதை ஆசீர்வதிக்க வேண்டிய காலம் ஒன்று வரும். ஆகவே கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்தார். யாரை ஒதுக்கி தள்ளினார்களோ, யார் அருவருப்பு என்று தள்ளினார்களோ, அந்த அருவருப்பின் பிரதிநிதியை நின்று அந்த எகிப்து நாட்டு ராஜாவை ஆசீர்வதித்தான். ஏனென்றால் யாக்கோபின் தேவன். இப்போது கேட்கிறான், உனக்கு வயது என்ன என்று. ஆசைகள் என்ன பதில்? அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். நான் 130 வயது உடையவனாக இருக்கிறேன். இந்த உலக நான் 130 வயது. அதே சமயத்தில் சொல்லுகிறான், நான் பரதேசி. 130 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல. நான் இந்த உலகத்தான் அல்ல. நான் 130 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் என்னில் வாழவில்லை. நான் பரதேசியாய் இருக்கிறேன். என்னுடைய வீடு பரலோகம். நான் இங்கு அந்நியரும் பரதேசியுமாய் ஜீவிக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் யாக்கோபினுடைய வாழ்க்கை. 130 வருஷம் வாழ்ந்தாலும் உலகத்தை அவன் 130 வருஷம் வாழ்ந்தாலும் உலகம் அவனுக்கு வாழவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த உலகத்தாருக்கு மத்தியிலே உலகத்தாரை போல ஜீவிக்கிறோமா, அல்லது பரலோகத்துக்குரியவள் என்று நாம் சொல்லுகிறோமா? வார்த்தையினால் சொல்லலாம், வாழ்க்கையினால் சொல்லுகிறோமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்பதை உலகம் அறியுமா? அங்கிருந்து ஒரு இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை, நம்ம அன்றாட சம்பாஷணைகள், போக்குவரத்து எல்லாமே சர்வசாதாரண உலக மனிதர்களாக நம்மை காட்டுமானால் என்ன வித்தியாசம்? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உலக மனிதனை போல இருக்குமானால் என்ன வித்தியாசம்? நடைமுறை பாவனைகள், சிந்தனைகள், செயல்கள், எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாமே பரலோகத்துக்குரியவர்களாக நம்மை காட்டினால் ஒரு வித்தியாசம். அவன் சொல்லுகிறான், 130 வருஷங்கள் வாழ்ந்தேன், நான் உலகத்தான் அல்ல, நான் பரதேசி, நான் அந்நியனாய் வாழ்கிறேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் அனித்தியமானது என்பதை உணர்ந்தான். இந்த உலகமே சதம் என்று இருக்க மாட்டேன், கொந்தளிக்கும் உலகில் எனக்கு ஆண்டவரே எனக்கு அடைக்கலம் என்று நம்பி வாழ்ந்தவன் அவன். பிரியமானவர்களே, சங்கீதம் 90:12 வாசியுங்கள். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். உலகத்திலே ஒரு பெரிய ஞானம் எது? என் நாட்களை எண்ணும் அறிவு. வருஷத்தை என்ன சொல்லவில்லை கர்த்தர். இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நீ வாழ்வாய் என்றல்ல, எத்தனை நாட்கள் நான் வாழப்போகிறோம் என்றுதான். நான் 75 வயது முடித்தாலும் நான் எண்ண வேண்டும், 75 நாட்கள் முடிந்தன, நாட்களை போல பறக்கின்றன. இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வாய்? வருஷங்கள் அல்ல, இன்னும் சில நாட்கள் வாழப்போகிறேன். அப்படித்தான் நம்முடைய அறிவு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? 2 நாளில் செத்து போவேன் என்று அந்த எண்ணமா? அல்ல. இந்த உலகத்தின் வருஷத்தை நாளாக எண்ணக்கூடிய ஞானத்தை கற்றுத்தர வேண்டும். 365 நாட்களை ஒரு நாளாக எண்ணுவது ஞானம். என்ன ஞானம்? இந்த உலகம் ஒளிந்து போகிறது, இந்த உலகம் அனித்தியமானது, இதன் மத்தியிலே கர்த்தரே எனக்கு அடைக்கலாம், அவர்தான் எனக்கு நித்தியமானவர் என்கிற அந்த நம்பிக்கை ஞானம். இந்த ஞானம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே சதா வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம், எனக்கு முடிவே இல்லை, இந்த பூமியே எனக்கு சொர்க்கம் என்று இருக்காதீர்கள். நித்திய வாழ்வுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நினையாத வேளையிலே மத்திய வாரத்தில் இயேசு வருவார், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்நாளை ஒரு நாளாக எண்ணுகிற ஞானம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம். 130 வருஷத்தை அவன் கொஞ்சம் என்று சொல்லுகிறான். என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய நாட்கள் வாழ வேண்டும் என்றாய்? அல்ல. இந்த உலகத்தில் 130 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், நித்தியத்தில் நான் என்றைக்கும் வாழ்வேன். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்ச நாட்கள்.
அந்த பூமியினுடைய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் என்று சொல்வது நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது. ஆகையினால் என் அருமை சபையே, காலா காலமாய் என்றைக்கும் சதா காலமும் கர்த்தரோடு இருக்க போகிற அந்த நித்திய வாழ்க்கைக்கு நாம் போக போகிறோம். அதற்கு மத்தியிலே, அதற்கு முன்பாக சொற்ப காலம் அந்த பூமியிலே ஜீவிக்கிறோம். இந்த சொற்ப கால ஜீவியத்திற்காகவே நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை மாற்றி விடாதீர்கள். இந்த சொற்ப கால ஜீவியத்திற்காகவே ஓடி ஓடி அலையாதீர்கள். நித்திய நம்பிக்கைக்காக இருங்கள். ஆண்டவர் மத்திய வானத்தில் வருவாராகினாலே இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் சஞ்சலம் உள்ள நாட்கள் தான். ஆகவே நித்திய வாழ்வை நம்பி இப்போது சந்தோஷமாக நான் போகிறேன் என்று இருந்தான். இப்போது பாருங்கள், மீண்டும் அவன் செய்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். 47ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான். இப்போதுதான் இந்த வார்த்தை முடிந்தவுடனே பார்வோன் புறப்பட்டு போகிறான். பார்வோனிடமிருந்து யாக்கோபு புறப்பட்டு போகிறான். அவன் பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோனுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. ஆபிரகாம் பார்வோன் சபையிலே சாபமாக இருந்தான். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் பார்வோனிடத்தில் போனதுனாலே பார்வோன் வீட்டிலே பிரச்சனை உண்டாயிற்று. ஆனால் யாக்கோபு பார்வோனுடைய அரண்மனைக்கு நுழைந்ததினாலே பார்வோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் பார்வோனுக்கு சாபம், அவனுடைய பேரப்பிள்ளையாகிய யாக்கோபு பார்வோனுக்கு ஆசீர்வாதம். அதனாலே ஆபிரகாமோட யாக்கோபு பெரியவன் அல்ல, ஆனால் இவர் அந்த இடத்தை ஆசீர்வாதமாக இருந்தார். என் அருமையான சபையே, நீங்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ எங்கு போனாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பார்வோனுடைய இடத்துல யாக்கோபு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். கரத்தை தூக்கி ஆசீர்வதித்தான். அந்த பார்வோனும் இவனுடைய வயதுக்காக மதித்தான். 130 வயது உள்ள அவனை மதித்தான். பிரியமானவர்களை, வயதானவர்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். உங்கள் போதகரோ, உங்கள் ஆசிரியரோ, உன் தகப்பனோ வயதானவனாக இருந்தால் அந்த வயதுக்கு ஒரு மரியாதை கொடுங்கள். அந்த வயதை அற்பமாய் எண்ணாதீர்கள். வயதை மதிக்கிறவனை கர்த்தர் மதிப்பார். பார்வோன் வயதான அவனை மதித்தான். நீங்கள் வயதானவர்களை மதிக்கிறீர்களா? வயதானோடு எவ்வளவு தர்க்கம் செய்கிறீர்கள்? பெரியவர்களை அற்பமாக எண்ணுகிறீர்களே? பெரியமான ஆவியானவங்களோடு பேசுவாராக. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரியவன் ஆசீர்வதித்தால் சிறியவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, பெற்றோருக்கு சொல்லுவேன், காலை எழுந்ததும் நீங்கள் ஜெபத்தை முடித்த பிறகு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மனதார வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்துதல் அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே உங்கள் உள்ளத்தை நீங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கிற ஒரு கேந்திரமாக வைத்திருங்கள். பிள்ளைகளை காலையிலே வாழ்த்துங்கள். நீ நன்றாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். பெரியவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்கு சந்தேகமே இல்லை. ஆசீர்வதிக்கிறீர்களா? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறாயா? பெற்ற மகளை ஆசீர்வதிக்கிற தாயாக இருக்கிறாயா? சொந்த பிள்ளைகளையே உருப்பட மாட்டார்கள், அவள் ஒரு நாளும் அவர்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற பெற்றோர்களே, ஆசீர்வாதமான பாத்திரமாக உன்னை கர்த்தர் வைத்திருக்கும் போது நீ சாபத்தின் பாத்திரமாக ஏன் மாறி போகிறாய்? யாக்கோபு தள்ளாத வயதில் அந்த அரண்மனையில் நின்று தன்னுடைய எதிர்காலத்துக்காக அவனிடத்தில் கெஞ்சி நிற்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கும் பொழுது தன் கரங்களை நீட்டி பார்வோனை ஆசீர்வதித்தார். நீங்களும் ஆசீர்வாத பாத்திரமாக எப்போதும் இருங்கள் அருமையானவர்களே. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அப்படி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது பார்க்கிறோம்,
30 47 அதிகாரம் 30 நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும், ஆகையால் இப்பொழுது யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை அழைக்கிறான். இப்ப முடிகிறது சரித்திரம். இதில் அதிகமான சம்பவங்கள் இல்லை, ஆகினால் வேகமாக போகிறேன். இப்போது கடைசி நேரம் வருகிறது. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறான். தன் மகனை அழைத்தான், யோசேப்பை அழைத்து அவன் சொல்கிறான். இப்போது யாக்கோபுக்கு எத்தனை வயது? 147 வயது. 130 வயதிலே பார்வோனிடத்தில் வந்தான். 17 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தான். 17 ஆண்டுகள் முடிந்தன. இப்ப 147ஆம் ஆண்டு தன் மகனை அழைக்கிறான். 17 ஆண்டுகள் எகிப்து. ஆனால் உள்ளமோ எகிப்தை விரும்பவில்லை. எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் எகிப்து அல்ல. எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. நித்திய ராஜ்யத்தையே விரும்ப வேண்டும். 147வது வயதிலே அவன் தன் மகனை அழைத்து அவன் சொல்லுகிறான், வாசியுங்கள். நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். ஆகவே தன்னுடைய அடக்கத்தை பற்றி பேசுகிறான். நான் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் சில சமயம் சொல்லுவேன், உங்கள் தகப்பனாக நான் மரித்து போன பேசாதீங்க, நாம் கேட்க விரும்புகிறதில்லை. 147வது வயதில் தன் மகனை அழைத்து, சொத்து அங்கே இருக்கு, சுகம் அங்கே இருக்கு, வீடு அங்கே இருக்கு, நிலம் அங்கே இருக்கிறது அல்ல, என்னை அடக்கம் பண்ண வேண்டிய இடம் மக்பேலா. என் தகப்பனாகிய ஈசாக்கு, என் முற்பிதாவாகிய ஆபிரகாம் உன்னை அடக்கம் பண்ணின இடத்திலே என்னை அடக்கம் பண்ண. அந்த மக்பேலாவை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள். இப்போது யாக்கோபு அடக்கம் பண்ண போகிறான். அங்கே ஒரு கல்லறை இருக்க வேண்டும். யார் கல்லறை? ராகேல். அந்த கல்லறை அங்கே இல்லை. எப்ராத்தாவுக்கு போகும் வழியிலே தனித்து விடப்பட்டு விட்டது. இப்போது அங்கே இருக்கிற கல்லறை யாருடைய கல்லறை? லேயாள். லேயாளைத்தான் யாக்கோபுக்கு மனைவியாக கர்த்தர் வைத்தார், ராகேலே அல்ல. எது தேவ சித்தத்தின்படி திருமணமோ அதையே கர்த்தர் அங்கீகரிப்பார். மனம் விருப்பப்படி நடப்பதல்ல, தேவனுடைய வழிகளை விட்டு விலகி நடப்பதல்ல. ஆகையினால் இப்போது மக்பேலாவிலே தன்னை அடக்கம் பண்ணும்படியாக அவன் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அந்த பெயரை சொல்ல, லேயாளை அடக்கம் பண்ணின இடத்துல என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். எங்கே அடக்கம் பண்ண வேண்டாம் என்று சொன்னான்? 47ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாத இருப்பாதையாக. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பீர்களா? எல்லா மண்ணும் ஒன்றுதானே. எகிப்தில் அடக்கம் பண்ணினால் என்ன, கானான்ல அடக்கம் பண்ணினால் என்ன, எல்லா மண்ணும் ஒன்றல்ல. வித்தியாசமான மண் இருக்கிறார். சர்ப்பம் சாப்பிட்டது மண், அந்த மண் நமக்கு அல்ல. சர்ப்பத்தை பார்த்து நீ மண்ணை தின்பா என்று சொன்ன அந்த மண் அல்ல நமக்கு. என்ன சொல்லுகிறேன்? பாவத்தினுடைய இடத்தில் இருப்பதல்ல நம்முடைய அழைப்பு. எகிப்து பாவத்துக்கு அடையாளம். அது சர்ப்பத்தின் மண், அது சாத்தானுடைய மண். அதிலே அடக்கம் பண்ண வேண்டாம். என்னை காணல் அடக்கம். எழுத்தின்படி நான் எகிப்தை சொல்லவில்லை. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அதான் எகிப்து தேசத்திலுள்ள மண்ணெல்லாம் சாத்தான் மண் சொல்லவில்லை. ஆவிக்கேற்றபடி என்னை எகிப்திலே அடக்கம் பண்ண வேண்டாம், என்னை நீ கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். தன் அடக்கத்தின் தான் யாரோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? தன் ஜனங்களோடு சேர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்ன அர்த்தம் என்றால், உயிர்த்து எழும்போது என் தாய் தகப்பனோடு நான் எழுந்திருப்பேன். நான் அந்நியனாக ஒரு இடத்தில் இருக்க அவன் விரும்பவில்லை. உயிர்த்தெழுதலை நம்பி, கர்த்தருடைய வருகை நம்பி
அவன் தன் மரணத்தை குறித்து யோசேப்புக்கு அவ்வளவு திட்டமாக அவன் சொன்னான். அருமையானவர்கள், இப்போது அவனுடைய மரண வேளையை நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பை அழைத்து, நான் மரிக்கப் போகிறேன், என்னை இந்த இடத்தில் அடக்கம் பண்ணு, என் தாய் தகப்பன் என் மனைவி இருக்கிற இடத்தில் அடக்கம் பண்ணு, இந்த பிரம்மாண்டமான இந்த பிரமிடிலே அடக்கம் பண்ணாதே, இந்த எகிப்து நாட்டு ஆரவாரத்தில் என்னை அடக்கம் பண்ணாதே, என்னை தேவ சித்தத்தின்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் என்னை அடக்கம் பண்ணு என்று சொன்னான். பாக்கியமானதை தேடினான். மேலானவைகளை அவன் தேடி தன்னுடைய மரணத்தை குறித்து தன் அடக்கத்தை குறித்து அவன் பேசினான். இப்போது அவன் மரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தன்னுடைய மகனை அழைக்கிறான். 48ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது யோசேப்பு அரண்மனையில் இருக்கிறான். அவருக்கு செய்தி வருகிறது, உம்முடைய தகப்பனாருக்கு இப்போது கஷ்டமாயிருக்கிறது, உன் தகப்பனார் மரிக்கப் போகிறார் என்று. அரண்மனையிலிருந்து யோசேப்பு புறப்பட்டு போகிறான். மரிக்க போகிற தன்னுடைய மகனை பார்க்க போகிறான். தன் மகனிடத்திலே தன் வரலாற்றை சொல்லுகிறான். தேவன் தன்னை நடத்தின சாட்சிகள் எல்லாவற்றையும் சொன்னான். மிக அருமையாக அவன் சொல்லுகிறான். 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்திலிருந்து எனக்கு தரிசனமாகி, கானான் தேசம் லூஸ் என்ற இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னுடனே சொன்னார். தன் மகனிடத்தில் சொல்லுகிறான், என் மகனை கேள், நான் கவலையோடும் பாரத்தோடும் சஞ்சலத்தோடும் அடைந்த நாட்கள் உண்டு. என்னை துரத்துகிற என் அண்ணனுடைய கைக்கு தப்பும்படியாக ஓடின நாட்கள் அது. எதிர்காலம் இருண்டிருந்த நாட்கள். லூஸ் என்ற இடத்துல என்னை தேவன் சந்தித்தார். அங்கு என்னை பார்த்து சொன்னார், யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பவும் இங்கு வரவழைப்பேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று எனக்கு சொன்னபடியே என்னை ஆசீர்வதித்தார். நான் கோலும் கையுமாக இந்த ஆற்றை தாண்டி போனேன், 2 பரிவாரங்களுக்கு சொந்தமாக வந்தேன் என்று சொல்லி அந்த கோலை எடுத்து யோசேப்பின் பக்கத்தில் வைத்தான். இதுவரைக்கும் அவன் அந்த கோலை விடவே இல்லை. அன்றைக்கு பேர்சேபாவிலிருந்து பதனாராமுக்கு பதறி ஓடி போன நாட்களில் கையில் இருந்த கோல், சஞ்சலமாக படுத்திருந்த வேளையில் கையில் வைத்திருந்த கோல், யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தேவனோடு போராடும் போது கையில் வைத்திருந்த கோல், ஆற்றை கடந்து வரும்போது கையில் இருந்த கோல், ஏசாவை எதிர்நோக்கி இருக்கும்போது கையில் இருந்த கோல் இப்போது கீழே வைக்கப்பட்டது. வேலை முடிந்தது. என் வேலை முடிந்தது. அந்த கோலை வைத்து கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது தன் மகனை பார்த்து சொல்லுகிறான். 21ஆம் வசனம், 48, 21 சீக்கிரமாக. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பார். இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடு இருப்பாராக. அருமையான வார்த்தை. நான் போகிறேன், என் மகனை நான் விடைபெற்றுக் கொள்கிறேன், நான் போகிறேன் என்று நீ கவலைப்படாதே, நீ இந்த வேலையை செய், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், தேவன் உன்னோடு இருந்து நடத்துவார். யோசேப்பை பார்த்து, நான் போவதை குறித்து நீ சஞ்சலப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லு. அவர் சொன்ன அருமையான வார்த்தை எது? கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ அரசை நம்ப வேண்டாம், நீ ஜனங்களை நம்ப வேண்டாம், திறமைகளை நம்ப வேண்டாம், இந்த அண்ணன் தம்பிகளை நம்ப வேண்டாம், கர்த்தரை நம்பு. ட்ரஸ்ட் இன் காட்.
இதுதான் கடைசியாக அவன் போகும்போது சொன்ன வார்த்தை. ஆகவே பிரிந்து போகிற தகப்பன் தன் பிள்ளைக்கு வைத்த சொத்து எது? கடவுள். அது யார்? யாக்கோபின் தேவன். தான் ஆராதித்த தேவனையே தன் பிள்ளைக்கு சொத்தாக கொடுக்கிறான். நீ எகிப்து தேசத்தை ஆளுகிற அனுபவம் இருக்கலாம், ஆனால் உனக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் உன்னுடைய அனுபவம் அல்ல, உன் அரசாட்சி அல்ல, மணி மண்டபம் அல்ல, சிங்காசனம் அல்ல, துறைத்தலங்கள் அல்ல, அதிகாரங்கள் அல்ல, என் தேவனே உனக்கு அடைக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த வார்த்தைகளை சொன்னார். டிபார்ட்டிங் வேர்ட்ஸ், கடைசி வார்த்தை சொல்லி முடித்தான். இப்போது அந்த கோல் அங்கு இருக்கிறது. யோசேப்பு நிற்கிறான். தகப்பன் தன் வார்த்தையை முடித்து விட்டான். எல்லாரும் வந்திருக்கிறார்கள். கடைசியாக யாக்கோபு தன் கண்களை மூடுகிற வேளை, எப்படி மரிக்கிறான் என்று எல்லாரும் பார்க்கிறார்கள். வானத்திலிருந்து கர்த்தரும் பார்க்கிறார் யாக்கோபு எப்படி மரிக்கிறான். நீங்களும் நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இன ஜனங்கள், நண்பர்கள், விசுவாசிகள் நம்மை உற்று பார்ப்பார்கள், நம்ம எப்படி மரிக்கிறோம் என்று. இவைகளுக்கெல்லாம் மேலாக கர்த்தர் உற்று பார்ப்பார். அவர் சொல்லுவார், உன் மரணம் என் பார்வையில் அருமையாயிருக்கிறது. இப்படி நம் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் சொல்லும்படியாக நம்முடைய கடைசி நாள் இருக்க வேண்டும். நம்முடைய கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், உன்னுடைய முடிவு என் பார்வையிலே அருமையாயிருந்தது என்று. இப்போது யாக்கோபு செய்கிற காரியத்தை பார்த்து முடிப்போம். 33 வசனம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு, தன் குமாரனுக்கு கட்டளையிட்டு முடித்த பிறகு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு, தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். இப்போது பாருங்கள், கட்டில் மேல் படுத்து தன் கால்களை மடக்கி மரித்தான். என்ன அர்த்தம்? கால்களை மடக்கி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், வெரி கம்ஃபர்டபிளி, குவைட்லி, சேர்ஃபுல்லி. அதுக்கு அர்த்தம் மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிக வசதியோடு படுத்துக்கொண்டு. ஒரு வழக்கமாக உறங்கப் போவதற்கு முன்பு எப்படி அவன் படுத்திருப்பானோ அதுபோல அவ்வளவு சந்தோஷமாய் புன்முறுவலோடு கடந்து போய்விட்டான் யாக்கோபு. கவலையும் சஞ்சலம் உள்ள மனிதன், பாடுகளும் உபத்திரம் உள்ள மனிதன் கடைசியில் சிரித்த முகத்தோடு பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தான். அது தான் சொல்லுகிறது, தன் கால்களை மடக்கி என்று சொல்லும்போது மிக வசதியாக படுத்துக்கொண்டு அது மறித்தான். God watching time. அவன் மரிப்பதை கர்த்தர் பார்த்து என்ன சொல்கிறான்? யாக்கோவின் மரணம் என் பார்வையில் அருமையானது. அவன் மரித்து போனான். அவன் சரித்திரம் முடிந்தான். எத்தனையோ காரியங்களை படித்தும் இதெல்லாம் மிக முக்கியமானது, அவன் கர்த்தருக்குள் மரித்தான். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை அவன் தேடினான். நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்றால் வேத வசனத்தை ஆழமாக பற்றி கொண்டு ஜீவிக்க வேண்டும். அவ்விதமான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்றைக்கு அதிகமான கருத்துக்கள் சொல்ல எனக்கு இடமில்லை. நான் சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சென்ட் பால்ஸ் கதீட்ரல், லண்டன் மாநகரத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திலே ஒரு சப அடக்கம் ஆராதனை, ஒரு மனிதனை அடக்கம் பண்ண போகிறார்கள். வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியில் அந்த அடக்க ஆராதனை நடக்க போகிறது. பால்ஸ் கதீட்ரலிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான கூட்டம். அங்கு கலைந்த தலையும் கண்கள் எல்லாம் சிவந்து பிச்சைக்காரனை விட கேவலமான தோற்றத்தோடு ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் கேட்கிறான், இவ்வளவு கூட்டம் இருக்கிறதை யார் மரித்து போனது? அப்போது ஒருவன் சொல்லுகிறான், மரித்து போனது உனக்கு தெரியாதா? தெரியாது. யார் அது? டேவிட் லிவிங்ஸ்டன்.
ஆப்பிரிக்கா தேசத்தில். அவர்தான் மரித்து போனார். அவன் ஓவென்று கதறி அழுதான். நீ ஏன் அழுகிறாய்? டேவிட் லிவிங்ஸ்டன் என்னுடைய வகுப்பு தோழன், என்னுடைய நண்பன். அந்த நண்பன் இவ்வளவு பாக்கியமான மரணத்தை சந்தித்து இத்தனை கௌரவமாக அடக்கம் பண்ண போகிறான். நான் பிச்சைக்காரனுடைய கேவலமாயிருக்கிறேன். என் வாழ்நாள் வீணாயிற்று. உலகத்தையே நம்பி இருந்த நான் பிச்சைக்காரன். உலகத்தை வெறித்த லிவிங்ஸ்டன் ஐஸ்வர்யவனாக அடக்கம் பண்ணப்பட போகிறான். என் அருமை சபையை, நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருப்பதாக, நம்முடைய தரிசனம் நிச்சயத்தை நோக்கி இருப்பதாக. இயேசு வருகிறார், சந்திக்க ஆயத்தப்படுவோமாக.